ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அக்ரஹாரம் பங்கு தந்தை அருள் பணி D.A. பிரான்சிஸ் அவர்களே, அன்பார்ந்த உதவி பங்கு தந்தை அருள் பணி எட்வின் சைமன் அவர்களே, அன்பார்ந்த தந்தை மார்ட்டின் அவர்களே, அன்பார்ந்த என்னுடைய செயலர் எட்வின் அவர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, சேலம் மறை மாவட்டத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டில் முதல் இந்த அக்ரஹாரம் பங்கு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் எல்லாரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களையும் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த 2026 ஆண்டை பார்ப்பதற்கு முதலாக இறைவனுக்கு உளமாற நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளோ பேருக்கு இந்த புதிய ஆண்டை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. நானே நினைத்து பார்க்கிறேன், 6 ஆண்டுகளுக்கு முன் கம்போடியாவில் நான் இறந்திருக்க வேண்டும். கம்போடியாவில் 3 மறை மாவட்டங்கள் எல்லாருக்கும் தியானம் கொடுக்க அந்த குருக்களுக்கு என்னை அழைத்தார்கள். அந்த விபத்தில் இறந்திருக்க வேண்டும். கடவுள் காப்பாற்றினார். என்னோடு குருவானவர்கள் எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள். எனக்கு அடுத்த பேட்சில் குரு பட்டம் பெற்றவர்கள் 7 பேருக்கு மேல் இறந்து போய்விட்டார்கள், என்னை விட இளையவர்கள். என்னுடைய மாணவர்கள் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். இன்னும் கடவுள் உயிரை கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நன்றி கூற வேண்டும். அதே போலத்தான் பிரியமான அக்ரஹாரம் மக்களே, அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கொடை, ஒரு பொக்கிஷம், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். சில சமயத்தில் சில பேர் அநியாயமாக நம்மை துன்பத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். சில நேரத்தில் எதிர்பார்க்காதவாறு துன்பம் வருகிறது. ஒரு விதத்தில் நம்முடைய துன்பங்களுக்காக கூட இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். கிறிஸ்துமஸ் நாடகம் 3 ராஜாக்கள் இல்லாமல் அந்த நாடகம் இல்லை. வழக்கமாக நாம் பார்ப்போம், பொன்னும் வெள்ளை பழமும் தூபமும் காணிக்கையாக. இங்கே முதல் ராஜா என்ன காணிக்கையாக கொடுத்தாராம்? ஒரு கைத்தடியை காணிக்கையாக கொடுத்தாராம். 2வது ராஜா அல்ல, ராணி. அவங்க என்ன காணிக்கையாக கொடுத்தாங்களாம்? டயப்பர்ஸ், சின்ன பிள்ளைங்களை துடைக்கிற துணியை, அதை காணிக்கையாக கொடுத்தாங்களாம். 3வது ராஜா நோட் புக்ஸை காணிக்கையாக கொடுத்தாங்களாம். என்னது இந்த நாடகம் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் சொன்னார்களாம். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, 1 வருஷமாக நடக்க முடியல, இப்போ நல்லா நடக்கிறேன். ஆனால் முதல்லலாம் இந்த கைத்தடியை வச்சு தான் நடந்தேன். ஆண்டவருக்கு நன்றியாக இந்த கைத்தடியை நான் காணிக்கையாக கொடுக்குறேன். நான் நல்லா தான் படித்தேன், எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியில் எல்கேஜி கூட இல்லை, ப்ரீகேஜிக்கு என்னை டீச்சராக போட்டாங்க. அந்த பிள்ளைகளிடமிருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டேன். இப்போது நல்ல வேலைக்கு வந்து விட்டேன்.
இருந்தாலும் என்னுடைய முதல் வேலையின் ஞாபகமாக இந்த சிறு பிள்ளையை துடைக்கின்ற துணிகளை காணிக்கையாக கொடுக்கிறேன். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், படிக்க வசதி இல்லை. யாரோ சில நல்லவங்க எனக்கு நோட் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் கலெக்டர் ஆகிட்டேன். அதற்கு நன்றியாக இந்த புத்தகங்களை காணிக்கையாக கொடுக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆகிறது கஷ்டம்தான். போதுமான வேலை கிடைக்காம இருக்கிறது சுலபமே இல்லை. அதை தாண்டி ஏழையாக பிறப்பது, வேதனைப்படுவது வேதனை தான். இவற்றினுடைய ஆண்டவருடைய பிரசன்னம் வழிநடத்தி வந்திருக்கிறதே, நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும். எனவே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறோம், மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க முக்கியமான ரகசியம் பிரியமானவர்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவது, பெற்றோருக்கு நன்றி கூறுவது, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ எல்லாருக்கும் நன்றி கூறுவது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன். நான் நன்றி மறக்கலை, எனக்கு உதவி செய்தவங்கெல்லாம், என்னுடைய அன்பார்ந்த மக்களும் நன்றி மறக்கவே கூடாது. சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா முத அப்பா அம்மா சொல்லி கொடுக்க தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு, அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. பெரியவங்களும் நன்றி சொல்லணும். கணவருக்கு சொல்லணும், மனைவிக்கு சொல்லணும், பெற்றோருக்கு சொல்லணும், மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும், ஆசிரியர்களுக்கு சொல்லணும். நன்றி சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் செய்த உதவியை பற்றி நான் மகிழ்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, குப்பை, அதை குறித்து மகிழ எனக்கு உரிமை இருக்கிறது, நீ கவலைப்படாதே, சொல்லுவேன் என்று தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டின் தொடக்கத்தில் இவ்வளோ பேர் ஏராளமாக வந்திருக்கிறீர்கள். நான் வரலன்னா கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவனின் சந்நிதியில் கூடியிருப்போம். அவருடைய அருட்கரம் நம்மோடு இருந்தால்தான் நம் வாழ்வு சிறக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவே அவருடைய இரக்கத்தை தேடி நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தொடக்கத்தில் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவனை விரும்புகிறார். மோசேயிடம் சொல்லுகிறார், எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா பாருங்கள். முதல்ல ஆண்டவர் உன்னை காப்பாராக, ஆசி வழங்கி காப்பாராக. ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும். நீ நினைக்காத, நீ நல்ல காரில் போனால், ரொம்ப பெரிய வண்டியில் போனால் நீ பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி, ஆண்டவர் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் உன்னை காப்பாராக, இதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னை காத்தருளும், என் குடும்பத்தினரை காத்தருளும், என்னுடைய அன்பார்ந்த பிள்ளைகளை காத்தருளும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். பாருங்கள், அடுத்து பாருங்க, 2 தடவை உன் திருமுகத்தை ஒளிரச் செய்து உன் திருமுகத்தை உன்மேல் திருப்பி. ஆண்டவருடைய முகம் நம்ம மேலே இருக்கணும்னு 2 தடவை சொல்லியிருக்கு. முதல் தடவை நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா. 2வது தடவை நம் எல்லாருக்கும் நிம்மதி, சமாதானம், அமைதி இருக்க வேண்டுமா. ஆண்டவரே, we need your grace, we need your peace. உம்முடைய அருள் வேண்டும், உம்முடைய அமைதி வேண்டும். நீ இல்லாமல் எவ்வளோதான் பணம் இருந்தாலும், நிலம் இருந்தாலும், விவசாயம் செஞ்சாலும், மாதம் மாதம் நிறைய சம்பளம் வாங்கினாலும் ஒன்றுமே பிரயோசனம் கிடையாது. ஆண்டவரே அமைதி தாரும், ஆண்டவரே அருளை தாரும், இப்படி நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று முதல் வாசகத்திலே கேட்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் அமைதி வேண்டும் என்று இன்றைக்கு நானும் விரும்புகிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, 4 பிள்ளைங்க இருக்கு,
நல்ல வேலை, நிறைய கை நிறைய சம்பளம், ஆனால் ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க சாமி. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை 6ஆம் பால் 1967 ஆரம்பித்தார். என்ன, ஜனவரி 1ஆம் தேதி உலக அமைதி நாள், சமாதானத்தின் நாள். இன்னைக்கு பாருங்க, 59வது உலக அமைதி நாள். மனதிலே அமைதி, குடும்பத்திலே அமைதி, ஊரிலே அமைதி, நாடுகளுக்கிடையே அமைதி, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எனக்கு அதுதான். சில பேர் அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படியெல்லாம் பிரித்து சண்டையிடுவது எனக்கு பிடிப்பதே இல்லை. என்னை யாராவது கேட்டால் நான் எல்லாருக்கும் சொந்தம். என்னை படிக்க வைத்தது ஒரு மலையாளி, ஒரு பிரெஞ்சுக்காரர். எனக்கு உதவி செஞ்சது ஒரு ஜெர்மன்காரர், ஒரு சைனாக்காரர். எத்தனையோ பேருடைய அன்பினால் நான் வளர்ந்திருக்கிறேன். இவர்கள் எல்லாருடைய ரத்தமும் இருக்கிறது. எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், பிரியமானவர்களே, ஒற்றுமை, சமாதானம் இந்த கொடை ஆண்டவரிடமிருந்து வர வேண்டும். அதற்காக நாம் வேண்ட வேண்டும். இந்த ஊரில் சண்டை இருக்குன்னா இவன் தான் காரணம், இவன் தான் குடிக்காரன், வீணா சண்டை போடுவான். நான் சொல்லுவேன், செமினாரில் 31 வருஷம் இருந்தான்னு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு டின்னர் கொடுக்கணும்னா, கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்று என்னை டேபிள் டென்னிஸில் தோக்கடிக்கணும், இல்லைன்னா கிளாஸில் என்னை கோபப்படுத்தணும். குருக்கள், குரு மாணவர்கள் என்னிடம் படித்தார்கள், யாருமே வெற்றி பெறவில்லை. ஏன் குரலை உயர்த்துகிறாய்? ஏன் சண்டையை வளர்க்கிறாய்? உன்னால் சமாதானம் வளர வேண்டும். அந்த கொடைதான் ஆண்டவர் தர வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பாருங்க, 2வது வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம். இந்த வருடத்தின் முதல் நாளே நம்ம எல்லாரும் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கடவுளின் தாய் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவர் பிறந்து 431ஆம் ஆண்டில் எபேசுஸ் நகரத்தில் இது ஒரு நம்பிக்கை பிரகடனமாக அறிவிக்கப்பட்டது. மாதா இயேசு என்ற மனிதருடைய தாய் மட்டுமல்ல, கடவுளின் தாய். அதை எல்லாரும் நம்ப வேண்டும் என்று அறிக்கையிடப்பட்டது. ஒரு பக்கம் பவுல் சொல்றார், ஒரே ஒரு தடவை தான் பவுல் இத்தனை கடிதம் எழுதியிருக்கார். இந்த கலாத்தியருக்கு எழுதிய 1 மட்டும்தான் மாதாவை பற்றி சொல்றார். அதுவும் மாதான் பேர் கூட சொல்ல. பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இந்த உலகுக்கு வந்தார். எதுக்காக தெரியுமா? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளையாகவும் உரிமையாளராகவும், அதற்காகத்தான் பெண்ணிடம் பிறந்தவராக. இயேசு மனிதர், ஆனால் அதே இயேசு கடவுள். ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு எப்படி பிறந்தார்? பிசிக்கல் வெர்ஜினிட்டி ஆஃப் மேரி அப்படின்னா மாதா என்ற பெண்ணிடமிருந்து பிறந்தார். மெட்டபிசிக்கல் வெர்ஜினிட்டி அப்படின்னா கடவுளின் 2ஆம் ஆளாக பிறந்தார். இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வெர்ஜினிட்டி, ஸ்பிரிச்சுவல் மதர்ஹுட் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்பிக்கையால் ஆண்டவரை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்வார். அதே போலத்தான் மாதா என்ற பெண்ணிடமிருந்து பிறந்தார். ஆனால் இந்த பெண் பெற்றெடுத்தது கடவுளின் மகனை, மனிதரால் பெற்றெடுக்கவில்லை, கடவுளால் பெற்றெடுத்தார் என்று. இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். மிக அருமையான பகுதி. எத்தனை பாடங்கள் நம் எல்லாருக்கும். முதல்ல பாருங்க, ஒரே ஒரு வசனத்தில் ஆண்டவருடைய பிறப்பு லூக்கா நற்செய்தியில் அறிவிக்கப்படுகிறது. 7 வசனம் இடையர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டதை பற்றி, பிறந்ததை பற்றி ஒரு வசனம், 7 வசனம் இடையர்களுக்கு அது சொல்லப்பட்டது பற்றி.
சொன்ன பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் இன்றைய நற்செய்தி பகுதி. தாமதிக்காமல் உடனடியாக இந்த இடையர்கள் இயேசு குழந்தையை பார்க்க வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் நாளிலே ஒரு பக்கம் மாதா, இன்னொரு பக்கம் இடையர்கள் தங்கள் வேலையை செய்தார்கள். வந்து சம்மனசுகள் சொன்ன செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரை தேடுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசை என்ன என்று கேட்டால், நம்ம எல்லாரும் ஒரு கத்தோலிக்க ஊரை சார்ந்தவர்கள் என்று எப்படி காட்ட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம பங்கு தந்தை நம்முடைய கோயிலிருந்து என் குரல் வழியாக இறைவார்த்தை ஒலிக்க செய்கிறார் என்று. நீங்களே வீட்டில் வந்து போட்டு கேட்கணும், படிக்கணும். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும். அந்த இடையர்கள் தேடி வந்தார்களே, அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். வாங்க போய் பார்ப்போம். வந்தார்கள். மாதாவிடம், சூசையப்பரிடம் எல்லாவற்றையும் சொன்னார்கள். அங்கேயே அவர்கள்தான் முதல் குருக்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள். நான் சொன்னேன், ஏமா ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், என்னுடைய மறைவுரை ஒவ்வொரு நாளும் இருக்குதே யூடியூப்பில், கேட்குறியாம்மா? நான் கேட்குறேன். யாருக்காவது நீ கொடுத்தியாம்மா? அப்படியே அமைதியாகிட்டேன். நல்ல வேலை, உயிர் தாண்டவர் மரியம்மாள் என்னால் காட்சி கொடுத்தார். ஒன்றை போல இருக்கிற ஒருத்தவங்களாம் காட்சி கொடுத்தா உயிர்த்த செய்தியே போயிருக்காது. உங்களால் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய செய்தி கிடைத்தது? அந்த இடையர்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, வந்தார்களே. வந்து தாங்கள் கேட்டதையும் பார்த்ததையும் அறிவித்தார்களே. இதுதானே உன்னுடைய வாழ்க்கை. நல்ல செய்தியை பரப்பு, நல்ல செய்தியை சொல், உன் வார்த்தையால், வாழ்க்கையால். கேட்டவர்கள் எல்லாம் வியந்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். இன்னொரு பக்கம் மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாராம். பாருங்க, ஒரு பக்கம் அங்கே 19வது வசனத்தில், பின்னாடி 56வது வசனத்தில் மாதா உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். சண்டைன்னு சொன்னேன். எதுக்கு தெரியுமோ சண்டை? சில பேர் டூ மச் பேசுகிறாங்க. வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் சமாதானம் இருக்கும் வீட்டில். மாதாவை பாருங்கள், மௌனமான மாதாவை பாருங்கள். எல்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க பாருங்கள். மாதா இதுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை தான் பேசுகிறாங்க. லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், மகனே ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? நானும் கிடையாது, உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. அதுக்கு பிறகு ஒன்றுமே பேசண்டா இல்லை. முதல்ல சம்மனசுக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. காணா ஒரு திருமணத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள்னு சொன்னாங்க. மற்றபடி லூக்கா நற்செய்தியில் அதுக்கு பிறகு பேசலை. பாடுகளின் போது பேசலை. பேசினா எப்படிப்பட்ட வார்த்தை பேசணும்? கேட்போருக்கு அருட்பயன் நுழையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நீங்கள் நல்லவர் எனப்படுவதும் உங்கள் வார்த்தையை வைத்துதான், கெட்டவர் எனப்படுவதும் உங்களுடைய வார்த்தை வைத்துதான். ரொம்ப பேசுகிறவங்களாம் இந்த புதிய ஆண்டில் கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்ற மரியா, நம்புகின்ற மரியா, கீழ்ப்படுகின்ற மரியா, அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற மரியா, இவர்தான் நம் அன்பு தாய். கேட்கின்றார்களாம். பாருங்கள், நம்முடைய அன்பு அம்மா. அந்த அம்மாவை இந்த முதல் நாளிலே நினைக்கிறோம். ஒரு பக்கம் பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார்கள். இன்னொரு பக்கம் கல்வாரி மலையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தார்கள். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்தாரு. அந்த அருமையான தாய், எல்லாவற்றிலும் நமக்கு பாடமான தாய், எடுத்துக்காட்டான தாய், உடனிருக்கின்ற தாய். அந்த தாயை நாம் மறக்கவே கூடாது.
பாருங்க, இந்த இடையர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள் திரும்பி போய் எல்லாத்தையும் சொன்னாங்களாம். இங்கே வந்து முதல்ல மாதாக்கிட்டையும் சூசியை பற்றியும் சொன்னாங்க. நம் ஆண்டவரை பற்றி பிறகு சென்று எல்லாரிடமும் சொன்னார்களாம். பாருங்கள், எல்லாரிடமும் சொன்னார்கள். நல்ல செய்தியை எல்லாரிடமும் சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும், நல்லது செய்யட்டும். பிறகு பாருங்க, பழைய வாழ்க்கை தான் மீண்டும் பழைய வாழ்க்கை. நீங்கள் கூட இன்னைக்கு ஆமாம் விவசாயம் பண்ணோம், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம், அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம், எல்லாம் தான் அதே வாழ்க்கை தான் நினைக்காதீங்க. இன்றைக்கு திருப்பலியில் பங்கெடுத்தோம். 2-3 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், நம்முடைய மறை மாவட்ட ஜூபிலி கொண்டாடினோம். அந்த இடையர்கள் மீண்டும் பழைய வேலையை செய்தாலும் நடந்ததை மறந்திருக்க மாட்டார்கள். அதே போலத்தான் மீண்டும் நீங்கள் பழைய வேலை, அதே வீடு இருந்தாலும் மறக்காமல் புத்துணர்ச்சியோடு மெசியாவை பார்த்தோம், மீட்பரை பார்த்தோம் என்று புது வாழ்வு வாழுங்கள். இதை பாருங்கள், கடைசியாக முடியுது. சட்டப்படி, ஒழுங்குப்படி, அந்த உடன்படிக்கையின்படி இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்கின்றார்கள். இயேசு என்ற பெயர் மீட்பர், உதவி செய்பவர், காப்பாற்றுபவர் என்ற பெயரையும் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தான் காப்பாற்றுபவர், நீர்தான் எங்களை வழிநடத்துபவர், எங்களோடு இரும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். பிரியமான மக்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் காப்பாற்றப்படுவீர்களாக, ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வீர்களாக. நீங்கள் எல்லாரும் அமைதியோடு வாழ்வீர்களாக. அன்பு தாய் அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு தாயாக கொண்டு அவருடைய பரிந்துரையால், மிக முக்கியமாக அவரை போல நம்பிக்கை வாழ்வு, அன்பு வாழ்வு வாழ்வீர்களாக. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.